என் அன்புசார் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். பயிற்சியாளர்களை நம்முடைய அமிலங்கள், காரங்கள், உப்புகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இந்த தலைப்பின் கீழே இந்த வாரத்தில் 25 வினாக்கள் கேட்போம்னு சொல்லியிருந்தோம். அதன்படியில் கேட்டிருந்தோம். அந்த வினாக்களுக்கான அந்த அறிவியல் வினாக்களுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வியை கவனிங்க. பிஹெச்சில் உள்ள பி என்பது எம்மொழிச்சொல். அதுக்கு மீனிங் வந்து பொட்டன்ஸ் அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த பி எந்த மொழி சொல்லுன்னு கேட்டிருந்தேன். அது ஜெர்மன் வேர்டு. நம்ம 9th புத்தகத்துலேயும் டைரெக்டாகவே இருக்குது. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் வேதிவினைகளின் பாடத்தில் நேரடியாக இருக்குது. ஸோ பி என்பது ஜெர்மன் வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜ திராவகத்தின் கொதிநிலை, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அக்வாரிஜியா. ராஜ திராவகத்தின் கொதிநிலை அதை நடத்துகிறப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி நம்பர்னு சொல்லியிருப்பேன். ஸோ 108 டிகிரி செல்சியஸ் என்பது சரியான விடை. இது வந்து செல்சியஸில் வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட், கொதிநிலை புள்ளி தான் 100 டிகிரி. ஸோ இது ரெண்டுமே ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹியூமனுடைய பாடி டெம்பரேச்சர் அதை மீன் பண்ணி கொடுத்துருப்பேன், ரைட்டுங்களா? பட் நம்பர்ஸ் மட்டும்தான், யூனிட் வராது. நம்பர்ஸ் மட்டும் அந்த பாடி டெம்பரேச்சர், அதாவது மனித உடலின் சராசரி வெப்பநிலையில் வரும். இது இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லப்போனால் இந்த 4 ஆப்ஷன்லேயுமே 4 கொஸ்டின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 98.6ஓட பக்கத்தில் எஃப் போட்டிங்கன்னா, ஃபாரன் ஹீட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்முடைய ஹியூமனுடைய பாடி டெம்பரேச்சர் இன் ஃபாரன் ஹீட், அந்த அளவில் அந்த நம்பர். இது வந்து செல்சியஸில் ஹியூமனுடைய ஆவரேஜ் பாடி டெம்பரேச்சர் 36.9, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம கேட்டிருக்கிறது பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அக்வாரிஜியா, அது 108 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த ஒரு கேள்வியில் 5 வினா படிக்கிறோம். அடுத்து, கீழ்கண்ட எந்த உலோகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது சோடியம் நைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு காரத்தோட ஒரு 3 உலோகம் வினைபுரிவதில்லைன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்க்குள்ளே 9th கொடுத்துருப்பாங்க. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து காப்பர், சிம்பிள் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் வந்துடும், காப்பர், அடுத்து சில்வர், குரோமியம், இந்த 3ஓடையும் ரியாக்ட் ஆகாதுன்னு கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? அப்போ நான் கேட்டிருக்க கொஷின் எதோட ரியாக்ட் ஆகலை தான் கேட்டிருக்கேன். ஸோ 3மே வரும். அப்போ அனைத்தும்ன்றது சரியான பதில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் டஸ் நாட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு? கரெக்ட் ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், ஆல். கொஷின் நம்பர் 154. மரப்பொருள்களை தூய்மையாக்கவும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படும் அமிலம் எது? 9th தான் இருந்த இது கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது நேரடி வினாதான். விச் ஆசிட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ப்ளீச்சிங் ஆஃப் வுட்ஸ் அண்ட் பிளாக் ஸ்ட்ரெயின்ஸ்? இதை தூக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமிலத்தோட பேரை கொடுத்துருப்பாங்க, பட் நேரடியாக கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அமிலத்துடைய நேமை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்காம அதை என்னவா மாற்றி வச்சுருக்கேன், அந்த அமிலத்துக்குரிய ஃபார்முலாவை மாற்றி வச்சுருக்கேன். HNO3 என்பது நைட்ரிக் அமிலம், அது கிடையாது. HCl என்பது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதுவும் கிடையாது. H2SO4 பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், கிங் ஆஃப் கெமிக்கல், வேதிப்பொருட்களின் அரசன், அதுவும் கிடையாது. சரியான பதில் COOH ட்வைஸ் தான். சரி, இது என்ன அமிலம் சார் அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம், ஆக்சாலிக் ஆசிட், ரைட்டுங்களா? உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஆக்சாலிக் அமிலம் மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் கருப்பு கரைகளை நீக்கவும் பயன்படுன்னு கொடுத்துருப்பாங்க. நான் அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் TNPSC சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த புக்கில் கொடுத்துருக்குது ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு. நீங்கள் ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் மேம்பட்டவங்களாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் வைக்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸாக எழுதி பார்த்துருப்பீங்க, எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க. அப்படியே புக்கில் நேரடியாக கேட்டிருக்க மாட்டாங்க, ஸ்லைட்லி ட்விஸ்டட் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க, ரைட்டுங்களா? ஓகே, நீங்கள் இந்த சயின்ஸ் கொஸ்டினை பார்க்குறப்பே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கா, என்னடா படித்த மாதிரியே இருக்குது ஆனால் ஆன்சர் பண்ண முடியலையே, நிறைய தப்பு விட்டுருக்குமேன்னு தோணும். ஸோ இதை நான் பர்பஸாக தான் பண்ணேன், உங்களுக்கு அந்த அந்த மென்டாலிட்டி உண்டாக்கணும். நம்ம எல்லாமே படிச்சுட்டோன்னு கர்வம் வந்துடக்கூடாது. என்ன தான் படித்தாலும் படித்ததுக்கப்புறமும் வினாவில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சா கூட சிக்கலாக மாட்ட வைக்க முடியுன்றதை நமக்கு தெரியணும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிப்பீங்க, ஆழமாக படிப்பீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வினாக்களாக செட் பண்ணது. கீழ்கண்டவற்றுள் 2 ஹைட்ரஜனை இடப்பெயர்ச்சி செய்யும் அமிலம் எது? அது ஒரு டேபிள் தான், 9th இருக்குது. ஒவ்வொரு அமிலம் வந்து எத்தனை ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி பண்ணுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அசிட்டிக் ஆசிட் அப்படின்னா அது ஒன்று தான், ஃபார்மிக் ஆசிட் ஒன்று தான், நைட்ரிக் ஆசிட் ஒன்று தான். ஏன்னா அதில் எல்லாமே ஒரு H தான் இருக்கும். இப்போ நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா இங்கே பாருங்கள் HNO3 இருக்கும், இதில் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது, அதை ஒன்று மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் சல்ஃபூரிக் ஆசிட்டோடைய ஃபார்முலா எழுதி பாருங்கள், உங்களுக்கு அது தெரிஞ்சிடும், H2SO4. அப்போ இங்கே 2 H இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய ஆசிட் பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் தான்.
அசிட்டிக் ஆசிட்லேயும் ஒன்று தான் இருக்கும், ஃபார்மிக் ஆசிட்லேயும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஃபார்முலா எழுதி பாருங்கள், உங்களுக்கே புரியும். கீழ்கண்டவற்றுள் அஸ்கார்பிக் அமிலம் உள்ள மூலப்பொருள் இது. ஆக்சாலிக் அமிலம் வேறு, அஸ்கார்பிக் ஆசிட் வேறு. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சோர்ஸ் கண்டைன் அஸ்கார்பிக் ஆசிட்? ஆரஞ்சு பழம். நீங்கள் ஆரஞ்சு பழம்னே சிட்ரிக் ஆசிட் நினச்சிடக்கூடாது. ஆரஞ்சு பழத்தில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. ஸோ தக்காளி அப்படின்னு பார்க்குறப்ப சிட்ரிக் ஆசிட் வரும். எலுமிச்சையில் சிட்ரிக் ஆசிட் தான் வரும், லெமனில். தேனில் பார்த்தீங்க அப்படின்னா தேனை பொறுத்த மட்டுக்கும் இந்த தேனியில் இருக்க கொடுக்கு, அதாவது ஸ்டிங் ஆஃப் ஆண்டன் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதாவது ஃபார்மிக் ஆசிட், அந்த ஆசிட் எங்கே இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ அஸ்கார்பிக் ஆசிட் மூலப்பொருள் ஆரஞ்சு. இது புக்கில் நேரடி வினா தான், இது 9th எடுத்திருக்கேன். கீழ்கண்டவற்றுள் மும்மை காரத்துவ அமிலத்திற்கு உதாரணம் எது? மும்மை அமிலத்துவ காரம். பொதுவாக இந்த மாதிரி வினாக்கள் கொஞ்சம் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன இப்போ உங்கள் வேலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை என்னவா மாற்றணும், ஃபார்முலா மாற்றுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் ஒவ்வொன்றா மாற்றுறேன். முதல் நைட்ரிக் அமிலம் மாற்றணும்னு வச்சுக்குவோம். HNO3. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னா HCl. சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா C6 H8O7 போகும். ஓகே, பட் பாஸ்பரிக் ஆசிட் எழுதுங்களேன், H3PO4. அப்போ 3 இங்கே இருக்குது பாருங்க. அப்போ பாஸ்பரிக் அமிலத்துலேருந்து 3 இருக்குது. ஸோ மும்மை காரத்துவ அமிலத்திற்கு உதாரணம் பாஸ்பரிக் ஆசிட் தான். அடுத்த கொஸ்டின், தவறான இணை. ஃபைண்ட் த டிஸ்மேட்ச். ஒரு பக்கம் சுடரின் நிறம், கலர் ஆஃப் த ஃப்ளேம், இன்னொன்று பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ், காண்பவை. அதாவது Cu2+ இருந்தால் செங்கல் சோப்பு நிறத்தை காட்டும் சுடர் எரிதல் சோதனையில். Na+ சோடியம் அயன பாசிட்டிவ் அயனாக இருந்தால் பொன்னிற மஞ்சள் காட்டும், கோல்டன் எல்லோவை காட்டும். பொட்டாசியம் ப்ளஸில் பிங்க் வயலட்டை காட்டும். ஜிங்க் 2+ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ளஷர், பச்சை நிறத்தை காட்டும் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் ஒன்று மட்டும் தவறு, இதுவும் புக்கில் நேரடி வினாதான். ஒன்று மட்டும் தப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் தான் தப்பு. Cu2+ வராது, Ca2+ வரும். நான் அதை மாற்றி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், ரைட்டுங்களா? ஸோ சரியான பதில் D1. நல்லா பாருங்கள், நீங்கள் ஒன்றுன்னு பார்த்துட்டு ஏவை போட்டால் தப்பாக போயிடும். நான் அந்த ஆப்ஷன் எங்கே Dயில் கொடுத்துருக்கேன். அப்போ ட்விஸ்ட்டு ஆப்ஷனில் ஒரு சுத்தலை விட்டுருக்கும். அப்போ நீங்கள் பதிலை கண்டுபிடிச்சிட்டாலும் கண்முடித்தனமாகவும் ஆப்ஷன் என்ன பண்ணிடக்கூடாது, ரவுண்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆப்ஷனை கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஸோ டிஎன்பிசி கையாளக்கூடிய அத்தனை மெத்தடுகளையும் இந்த 25 கேள்வியில் கையாண்டிருக்கேன், உங்களுக்கு எழுதுறப்பே தெரிஞ்சிருக்கும். ஸோ வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கம் செய்ய பயன்படுவது எது? கண்டிப்பாக ஒரு காரப்பொருளாக தான் இருக்கும். பட் இந்த 4 எது கரெக்டாக வரும்? சமையல் சோடான்றது சோடியம் பைகார்பனேட், NaHCO3, பேக்கிங் சோடா அப்படின்வாங்க. கண்டிப்பாக அதுதான் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் செக்ரிஷன் ஆஃப் ஆசிட் இன் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் சமையல் சோடா தான். சலவைத்தூள்ன்றது ப்ளீச்சிங் பவுடர், அது வராது. சரி, வாஷிங் பவுடர் வராது. மேசைப்பு வராது. பாரிசாந்து வராது. பாரிசாந்து பார்த்திங்கன்னா சிலைகள் செய்ய பயன்படும். மேசை உப்பு பார்த்திங்கன்னா டேஸ்டிங் ஏஜென்ட் இன் ஃபுட்டு, உணவினுடைய சுவையூட்டி. சலவைத்தூள் பார்த்திங்கன்னா நீரை குடிநீரை தூய்மையாக்க பயன்படக்கூடிய பொருள். ஸோ இந்த இடத்துல சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமையல் சோடா தான், பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட்டு பிஹெச்சையும் பிஓஹெச்சையும் கூட்டின மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். ஸோ மொத்தம் 14 அளவுகள். அதில் பிஹெச்சில் 7, பிஓஹெச்சில் 7. ஸோ 0 to 7 பார்த்திங்க அப்படின்னா அது ஆசிட்டாக இருக்கும். ஸோ 8 to 14 பார்த்திங்க அப்படின்னா பேஸாக இருக்கும். ஸோ ரெண்டையும் கூட்டினா 14 வரும் அப்படின்றத ஆசிட் பேஸ் தியரியில் அர்கினியஸ் சொல்லியிருப்பார், ரைட்டுங்களா? அமிலக்கார கொள்கையில் அர்கினியஸ் சொல்லியிருப்பார். மொத்தம் ரெண்டுலேயும் சேர்த்து 14. அப்போ ரெண்டையும் கூட்டினா இதில் 7 அதில் 7னா கூட்டினா 14 தான் வரணும். கொஸ்டின் நம்பர் 161. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. எல்லா அல்கலிகளும் காரங்களே, ஆனால் எல்லா காரங்களும் அல்கலிகள் அல்ல. சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் அல்கலிஸ் ஆர் பேஸ், பட் நாட் ஆல் பேசஸ் ஆர் அல்கலிஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நீரில் கரையும் காரங்களுக்கு அல்கலிகள். இன் வாட்டர் சொலுபல் பேசஸ் ஆர் கால் அல்கலிஸ். உண்மைதான், தண்ணியில் கரையிற காரங்களுக்கு அல்கலிகள் தான் பேர். தேர்டு ஸ்டேட்மெண்ட், சோடியம் ஹைட்ராக்சைடு அமில நீக்கியாக பயன்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு ஆன்டாசிட், கரெக்டு தான். ஆசிட் ரிமூவர் அப்படின்றது மீனிங் இல்லை, அதை நேரடியாக தங்கிலீஷில் மாற்றிட்டாங்க. அது ஆன்டாசிட்டாக தான் யூஸ் ஆகுது.
ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட், உலகின் வலிமை மிக்க அமிலம் அடர் சல்ஃபியூரிக் அமிலம் என்பது கரெக்டா? உலகின் வலிமைமிக்க அமிலம் என்பது அடர் சல்ஃபியூரிக் அமிலம் என்பது தவறு. கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் எ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இந்த வேர்ல்டு கிடையாது. உலகின் அதாவது சல்ஃபியூரிக் அமிலம் என்பது வேதிப்பொருட்களின் அரசன், அதை நம்ம இருக்கல. ஒரு உலகின் வலிமைமிக்க அமிலம் என்பது ஸோ ரீசெண்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோ ஆன்டிமோனிக் ஆசிட், ஃப்ளோரோ ஆன்டிமோனிக் ஆசிட், சுருக்கமாக சூப்பர் ஆசிட் கூட சொல்லிக்கலாம், ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் தான் என்னது தவறு. ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட் தவறுனா அதை நான் டி ஆப்ஷனில் கொடுக்கல, சியில் கொடுத்துருக்கேன். அப்போ சி தான் கரெக்டான தப்பான ஸ்டேட்மெண்ட்டு, ஓகேங்களா? அடுத்து 162, ஒரு கரைசலின் pH மதிப்பு சுழியாக இருந்தால் அக்கரைசலின் தன்மை, அதாவது ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன், 7 இருந்தால் நடுநிலை, 7 கீழே இருந்தால் அமிலம், 7க்கு மேலே இருந்தால் காரம். ஸோ <7 அப்படின்னா ஆசிட், <7 அப்படின்னா பேஸ். அப்போ 0ன்னு என்ன சார்னா 0 இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ ஆசிட் இருக்கிற பக்கம் தான் இருக்குது, அது அமிலப்பண்பு என்பது ரைட்டு. நமக்கு 0ன்னு பார்த்தோன்னே கணித மூளை கொண்டவங்க என்ன பண்ணிடுவாங்க 0, அதனால் என்ன கிடையாது நடுநிலை பண்பு அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி போட்டுறக்கூடாதுனால தான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோக்களை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வி தப்பிட மாட்டீங்க. ஸோ pH வேல்யூ 0, அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், நேச்சர் அசிடிட்டியாக இருக்கும். 163, சோடியம் கார்பனேட் பொதுவாக பயன்படும் அமில நீக்கி ஆகும். சோடியம் கார்பனேட் அமில நீக்கி தான், இப்போ தான் பார்த்தோம், ரைட்டு. அமில நீக்கினா ஆன்டாசிட், ஜென்ரலி சோடியம் கார்பனேட் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டாசிட். அமில நீக்கி என்பது வலுக்குறைவான காரம், ஆன்டாசிட் இன் ஏ வீக் பேஸ். அமில நீக்கின்றது வலுக்குறைவான காரம் அப்படின்னு கொடுத்துருக்கும். நமக்கு தெரியும் ஒரு ஆசிட் பேஸும் சேர்ந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், அது நியூட்ரலாக மாறும். அந்த பேஸ் சேருது ஓகே, அந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்கான பேஸாக வீக்கான பேஸான்னு பார்த்தீங்கன்னா வீக்கான பேஸ் தான். ஸோ ரைட்டு தான். அப்போ assertion and reasons are correct and R is correctly explained to A. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இப்போ தமிழ் மீடியம் மாற்றி ஹைலைட் பண்ண ஆரம்பித்து ஹைலைட் பண்ணாமலே விட்டுட்டாங்க. ஸோ யாராவது இது ஆன்சர் போட்டு தான் தப்புப்பா, இது கிடையாது, இதுதான் கரெக்ட். ஸோ கண்டிப்பாக ஆன்டாசிட்ன்றது ப்ரைமர்லி வீக் பேசஸ் தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அதனால் ஏதாப்பா கரெக்டு, சரியான விளக்கம் தான். இங்கிலீஷ் மீடியத்துக்கு கரெக்டாக இருக்குது, தமிழ் மீடியத்துக்காரங்க பி போட்டால் கிடையாது, ஏ போட்டவங்க அது ஒரு மார்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. 164, தவறான இணையை காண்க. இடது பக்கம் சால்ட்டு, வலது பக்கம் ஃப்ளேம் கலர். ஸோ சால்ட்டையும் என்ன பண்ணலாம், ஃப்ளேம் அதாவது எரி சோதனையில் காமிச்சோம் அப்படின்னா, சுடர் சோதனையில் காமிச்சோம் அப்படின்னா அது சில அந்த ஃப்ளேம் கலர் காமிக்கும். அந்த கலர் வச்சு அது என்ன சால்ட்டுன்னு முடிவு பண்ணலாம். ஸோ கெமிஸ்ட்ரி மேஜர் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வெண்மை நிறம் வந்து அது சமையல் உப்பான், ப்ளீச்சிங் பவுடர் நீலம், கால்சியம் குளோரைடு மஞ்சள், போரஸ் பவுடர் பச்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்பான என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் நீலம் என்பது கரெக்டு தான், கால்சியம் குளோரைடு மஞ்சள் என்பது கரெக்டு தான், போரஸ் பவுடர் க்ரீன்ன்றது கரெக்டு தான். எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா சமையல் உப்பு வெண்மை முதல்ல தப்பு, அது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, இப்போ சமையல் உப்பு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ளேம் கலர் என்னவா இருக்கும். ஸோ என்ன ஃப்ளேமை காமிக்கும் அப்படின்னா கோல்டன் எல்லோ, பொன்னிறமான மஞ்சள் நிறத்தை காமிக்கும், ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்து அசிட்டிக் அமிலத்துடைய ஐயுபேக் நேம் என்ன? எத்தனாயிக் ஆசிட். அசிட்டிக் அமிலத்துடைய ஐயுபிஎஸ் நேம் எத்தனாயிக் ஆசிட். அது அசிட்டிக் அமிலத்துடைய ஃபார்முலா தெரியுமா? ஸோ அதோடைய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா CH3COOH, CH3COOH. இப்போ C 2 இருக்குது, அப்போ எத்துன்னு வரும் கரெக்டாக. ஃபார்முலா நேம் வைக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? C 2 கார்பன் இருக்கனால எத்துன்னு வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி COOH இருக்கனால ஆயிக் அமிலன் வரும். ஸோ எத்தனாயிக் அமிலம் சிங்கிள் பாண்டுனால ஏன் முடியும். ஸோ ஈத்தேன், அதாவது கரெக்டாக அந்த ஃபார்முலா திரும்ப ஒன்று எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ அந்த நேம் வைக்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படியே. ஸோ 2 கார்பன் அப்படின்னால எத்துன்னு எழுதணும். ஸோ சிங்கிள் பாண்ட் அப்படின்னால ஏன்னு முடியும். ப்ளஸ்ஸு அதோடைய பின்னோட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வினைசெயல் தொகுதி ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தீங்கன்னா COOH, அதை நம்ம ஆயிக் ஆசிட்னு பின்னாடி ஆட் பண்ணுவோம் நேம் வைக்கிறப்ப. ஸோ 3 ஆட் பண்ணிங்கன்னா எத்தனாயிக் ஆசிட். அப்போ எத்தனாயிக் அமிலம் என்பது அதோட ஐயுபேக் நேம். 166, பொட்டாஸ் படிகாரம், பொட்டாஸ் ஆலுமிஸ்,
பொட்டாஸ் படிகாரம் அப்படின்னா டபுள் சால்ட், ரைட்டுங்களா? பொட்டாஸ் படிகாரம் என்பது டபுள் சால்ட், மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ சலூன் கடையில் பயன்படுத்துகிறாங்களாப்பா சவரக்கல், பார்த்தீங்கன்னா ஒரு சோப் கலரில் இருக்கும் இல்லையா, லைட்டை போட அந்த சேவ் பண்ணால் எரிச்சலுக்கு தேய்ப்பாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாமே ஆயில் கொண்டு வந்துட்டாங்க, சேவிங் பண்ணதுக்கப்புறமா ஆயில் தான் இது பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் ஒரு சோப் பார் மாதிரி இருந்தது, அதான் பார்த்திங்க அப்படின்னா சவரக்கல். அடுத்து 167, இதில் பார்த்திங்க அப்படின்னா எது யூரியா, எது லிண்டன், எது சின்னமால்டிஹைடு, எது வந்து டிஏபி. ஸோ யூரியானா என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். யூரியா என்பது நைட்ரஜன் வரும். ஸோ லிண்டன் என்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லி. சின்னமால்டிஹைடுன்றது ஃபங்கிசைடு, ரைட்டுங்களா? சின்னமால்டிஹைடுனா பூஞ்சைக்கொல்லி. டிஏபி இது டேட்டா கொடுத்துருங்க பாருங்கள், கடைசியில் பீன் முடியும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட். இப்போ பாஸ்பேட்ன்றப்ப பாஸ்பரஸ் வர மாதிரி இருக்கும். இப்போ சரியான பொறுத்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான், 3, 1, 2, 4. ஸோ கரெக்ட் ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து ஃபோலிக் அமிலத்துடன் தொடர்புடைய வைட்டமின். இது கொஞ்சம் டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் வெளியில் கேட்டிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு எழுதிடலாம். இது +2ல் இருக்குது இந்த கொஸ்டின். ஃபோலிக் ஆசிட்டோட தொடர்பு இருக்கிற விட்டமின் எதுன்னு கேட்டாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. விட்டமின் B9 தான். விட்டமின் B9 கெமிக்கல் நேமே ஃபோலிக் ஆசிட் தான், ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்து 169, இந்த கெமிக்கல் நேம் தெரியுமா? விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிட். விட்டமின் ஏ அதோடைய கெமிக்கல் நேம் ரெட்டினால். விட்டமின் B5 உடைய கெமிக்கல் நேம் பேண்டோத்தினிக் ஆசிட், ரைட்டுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஏற்கனவே இதில் ஒரு 4-5 கொஸ்டினை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஸோ விட்டமின் B9 என்பது ஃபோலிக் ஆசிட் தான். ஸ்கூலெல்லாம் டேப்லெட் கொடுப்பாங்க இல்லையா, அது ஃபோலிக் ஆசிட் தான். அடுத்து 169, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. CaOH இதுதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு என்பது இரட்டை அமிலத்துவ காரத்திற்கு உதாரணம். கரெக்டு தான். ஸோ பை அசிட்டிக் பேஸ் தான் அது. கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் சூட்டபிள் எக்ஸாம்பிள் டு தி பை அசிட்டிக் பேஸ். ரீசன் பார்க்குறீங்க, அசர்ஷன் இது ரீசன். ஒரு கார மூலக்கூறில் இடப்பெயர்ச்சி செய்யும் ஹைட்ராக்சைடு அயனிகளின் எண்ணிக்கை தான் அமிலத்துவம். ஹைட்ரஜன் அயனிகள் கிடையாது, ஹைட்ராக்சைடு. ஸோ அசிடிட்டி இஸ் தி நம்பர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் பெர் 1 பேஸ் மாலிகூல், பெர் A பேஸ் மாலிகூல், ரைட்டுங்களா? ஸோ அந்த இடத்துல பார்க்குறப்ப கரெக்டாக தான். எத்தனை ஹைட்ராக்சைடு அயனியை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அது அதனுடைய அமிலத்துவம் அப்படின்வாங்க, அது அதனுடைய அசிடிட்டி அப்படின்னு பார்க்க 2 சரியாக தான் இருக்குது. மேலேயும் இரட்டை அமிலத்துவ காரணத்துக்கு தான் உதாரணம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2மே கரெக்டு தான். அதே நேரத்தில் 6ன்றது ஏக்கும் சரியான விளக்கம் தான். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். துணிகளில் அச்சுப்பதிக்கு பயன்படுவது. ஏதாவது ஒரு டிஷர்ட்டை வாங்கி பின்னாடி என்ன பண்ணிக்கிறோம், ஏதாவது ஒரு விளம்பரம் போட்டுக்கிறோம் இல்லையா, நம்மளே நம்ம பேரை போட்டுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பிளேயர்ஸ் எடுத்துங்க, பின்னாடி இப்போ விராட் கோலினா அப்படியே நேம் போட்டிருப்பார், அந்த நம்பர் போட்டிருப்பார் இல்லையா, அது எந்த கெமிக்கலில் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இட் இஸ் யூஸ்ட் இன் பிரிண்டிங் அண்ட் ஃபேப்ரிக்ஸ். CH3COOH தான். இப்போ தானே பார்த்தோம், அது எதுப்பா அது? CH3COOH இப்போ தானே பார்த்தோம். அசிட்டிக் ஆசிட் பார்த்தோம் இல்லையா, ஒரு கெமிக்கல் நேமோடு பார்த்தோம் இல்லையா, அதான் அசிட்டிக் ஆசிட் தான். அடுத்து pH = 2. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் மாதிரி கேட்குறது. இப்போ கடைசியாக பார்க்குற 5 வந்து பார்த்தீங்கன்னா கணக்குகள் ரிலேட்டடாக பார்க்கலாம். pH கணக்கில் கேட்பாங்க இல்லையா, அது pH 2 அப்படின்னா அதோடைய செறிவு என்ன நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் பார்க்கணும், டெசிமல் நம்பரில் இப்போ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புள்ளிக்கு வலது பக்கம் எத்தனை ஸ்தானம் எண்ணி பார்க்கணும், அது அதோடைய pH அப்படின்னு. ஒரு கடைசியுடைய நேம் வந்து இந்த மாதிரி டெசிமல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா 0.001 ஆரம்பிக்குது அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்தால் அதோடைய pH 3ன்னு பார்த்தோம். அடுக்கில் இருக்குது அப்படின்னா 10⁻²ன்னு இருந்தால் மேலே இருக்க குறியை பார்க்காதீங்க, நம்பர் என்ன இருக்கோ அது அதனுடைய pH அப்படின்னு ஷார்ட்கட்டாக பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துட்டாங்க, அதோடைய கான்சன்ட்ரேஷன் கேட்குறாங்க, பதிலை சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போ இதான பதிலாக இருக்க முடியும். 10⁻², அப்படி பார்த்தா 10⁻² எத்தனை இருக்குது? 3 இருக்குது. சாரி, இது +2, இதை விட்டுருங்க. பி இருக்குது, சி இருக்குது. பி ரைட்டா சி ரைட்டா அப்படின்னா பதிலே 10⁻² தான். அப்போ முன்னாடி 2ஆல் பெருக்குனா மாறிடும் இல்லையா, அப்போ இது பி வராது. முன்னாடி 1ஆல் பெருக்குனா தான் அதே மதிப்பு. ஸோ 1.0 × 10⁻² மோல் அப்படின்றது கரெக்ட். ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 172, ஒரு ஹைட்ராக்சைடு அயனியுடைய செறிவு மேலே பார்த்தா அதே பதில் இங்கே கொடுத்தாச்சு. 1.0 × 10⁻². ஸோ 1ஆல் பெருக்கிறதுனால அந்த நம்பருக்கு மதிப்பு கிடையாது, விட்டுலாம். அப்படின்னா அதோடைய pOH என்னன்னு கேட்குறாங்க. pOH கேட்டால் அப்படியே போட்டுடலாம்.
ஏன்னா கேட்டிருக்கிறது ஹைட்ராக்சைடு அயான், கேட்டிருக்கிறது பிஓஹெச் தான். ஸோ ஹைட்ராக்சைடு அயன் அப்படின்னாலே OH மைனஸ் தான், அதோடைய பிஓஹெச் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதான் பதில், முடிஞ்சு 2 தான் பதில். ஒருவேளை இதே கேள்வி பிஓஹெச் மதிப்பு கேட்காம இதே இடத்துல பிஹெச்னு கேட்டிருந்தாங்கன்னா, இது கேட்டிருக்கிறது ஹைட்ராக்சைடு, கேட்குறது பிஹெச்சாக இருந்துச்சு அப்படின்னா இதே பிஓஹெச் 2 கண்டுபிடிச்சிட்டு அதை 14 கழிச்சிங்க அப்படின்னா 12ன்னு வரும். சில பேர் போட்டிருப்பீங்க 12 போட்டிருப்பீங்க. பட் இந்த இடத்துல கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ சரியான பதில், 2 தான் ரைட்டு. 173 சல்ஃபியூரிக் அமிலத்தின் செறிவு 5 × 10⁻³ மோல் எனில் அதோடைய pH மதிப்பு என்ன? If a concentration of sulfuric acid is 5 × 10⁻³ mole, what is the pH of the solution? இப்போ அப்படி அடுக்க வச்சு போட முடியாது, ஏன்னா முன்னாடி 1.0 இருந்தது, பெருக்கணும் அதே நம்பர்னு போட்டோம். இப்போ பெருக்கணும் 5ஆல் பெருக்குறீங்க, மாறிடும். அப்போ இது பதிலாக போட முடியாது. pH = 3 சில பேர் போட்டிருந்தீங்கன்னா தப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா வேறு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஃபார்முலா எழுதி பாருங்கள். H2SO4 நான் நடத்தின ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கு மட்டும்தான், சிங்கிள் ஹெச்சுக்கு மட்டும்தான். இங்கே 2 ஹெச் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணுறது, இந்த 5 2ஆல் பெருக்கிறீங்க, பெருக்குனா 10ன்னு மாறிடுவேன் சார், மாறட்டும். அப்போ பெருக்குனா 10ன்னு மாறிடுது, மற்ற கான்சன்ட்ரேஷன் 10⁻³ அப்படியே போட்டுக்குங்க. ஏன் 2ஆல் பெருக்கிறீங்க அப்படின்னா இந்த அமிலத்தில் 2 ஹைட்ரஜன் இருக்கனால 2ஆல் பெருக்கிறீங்க. H2 தானே, ஸோ 2 × 5 10. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 10 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10⁻²ன்னு மாறும். இதுதான் அதோடைய ஒரிஜினல் கான்சன்ட்ரேஷன். இப்போ சொல்லுங்கள் இதோட pH என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான். ஸோ pH 2, B இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 174 சுத்திகரிக்கப்பட்ட நீர் கீழ்கண்ட எத்தன்மை கொண்டது? அமிலமாக இருக்குமா காரமாக இருக்குமா அப்படின்னா, இப்போ நமக்கு டிஸ்டில் வாட்டர், சாரி நம்முடைய ஆறு வாட்டர் எடுக்கிறீங்க இல்லையா, அது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தான். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அது. நான் கேட்டிருக்க கேள்வி சுத்திகரிக்கப்பட்ட நீர் கேட்டிருக்கேன். அது ட்ரிங்கிங் வாட்டர் பியூர், அதாவது மினரல் வாட்டர்ன்றது பியூர் ட்ரிங்கிங் வாட்டர். இது பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர், அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு வந்துடும், ட்ரிங்க் வாட்டர் வந்துடுவோம். இதே மாதிரி சுத்திகரிச்சுட்டு அதில் சில ஆர்டிஃபிஷியலாக வெளியிலேருந்து சில மினரல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் தண்ணி வர மாதிரி டேஸ்ட் வர்றதுக்கு சில மினரல் ஆட் பண்ணுவாங்க. அது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் டேஸ்ட்டு வந்துடும். இது டேஸ்ட் இருக்கிறது ஒன்றும் இருக்காது. இது என்ன சார் அப்படின்னா, அமிலமும் கிடையாது காரமும் கிடையாது, இது நடுநிலை கொண்டது. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அந்த கார் பேட்டரியில் பயன்படுத்துவாங்க. கார் பேட்டரி இருக்கு இல்லையா, அதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, டிஸ்டில் வாட்டர் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவத்துக்கு பயன்படும். அதாவது அதில் எந்த நுண்கிருமி இல்லை இல்லையா, ஸோ அதுக்கு சில விஷயங்களுக்காக இது பயன்படுது. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து ஒரு கரைசலின் pH 3, இதன் ஹைட்ராக்சைடு செறிவு என்ன? அப்படி pH 2 வச்சு செறிவு பார்த்தோம், இப்போ 3 வச்சு கேட்குறாங்க. சரி, pH 3 போட்டு நம்ம டக்குன்னு என்ன தோணிடுவோம், என்ன வரப்போகுது, 10⁻³ வரப்போகுது அப்படின்னு பார்த்து டக்குன்னு போட்டிங்கன்னா தப்பு. என்ன சார் நீங்களே ரைட்டுன்றீங்க, நீங்களே தப்புன்றீங்க. pHன்னு கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கணும், ஹைட்ரஜன் செறிவு கேட்டிருக்கணும். இங்கே ஹைட்ராக்சைடு செறிவுன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதே தான், ஆனால் 14 அந்த 3 கழிக்கணும். 14 3 கழிச்சா 11, டக்குன்னு இதை போட்டுருவாங்க. இல்லை, இதுதான் கரெக்ட். 10 அடுக்கில் தான் வரணும், தனியாக வரக்கூடாது. ஸோ 1 × 10⁻11 மோல் என்பது கரெக்ட். அப்போ pH வேறு, pHையும் பார்க்கணும், எந்த அயனியும் பார்க்கணும். ஹைட்ரஜன் அயனியாக ஹைட்ராக்சைடு அயனியாக பார்க்கணும். ஹைட்ரஜன் அயனியாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம், ஹைட்ராக்சைடு அயனியாக இருந்தால் 14 கழிச்சு தான் போடணும். ஓகேங்களா? ஓகே, 25 கேள்விக்கான விளக்கம் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும். இல்லை நீங்கள் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா நம்பர் கொடுப்பாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். தேங்க்யூ டு ஆல்.